எப்போ? இடியாப்பம் ரொம்ப டேஸ்டா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கொடுன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டல, அப்பதான். நானும் தானடி அதை சாப்பிட்டேன். ஏய், நீ சும்மா உன் மேல டவுட் வந்துடக்கூடாதுன்னு சீன் போடுறதுக்காக ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்ட. ஆனா நான் வயிறு முட்டை சாப்பிட்டேன். ஏண்டி, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னடி பண்ணுவ? அதெல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்பேன். யாரு நீ? சான்ஸே இல்ல. என் சாவை வச்சு என்ன டிராமா பண்ணலான்னு நீ யோசிச்சிருப்ப. என்னங்கம்மா நீங்க கேட்ட மருந்து? இதுல எத்தனை டோஸ் யூஸ் பண்ணணும்? அதிகபட்சமா 3 டோஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேல போச்சுன்னா பாய்சன் ஆயிடும். பார்த்து கவனமா யூஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ். நான் பாத்துக்கிறேன். சரி. ஏய் சூர்யா, போன விஷயம் என்னடாச்சு? அங்க அர்ச்சனா இருந்தாளா? அவகிட்ட பேசினியா? நீ சொன்ன மாதிரி அவளுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? டேய், ஒன்னதான்டா கேட்குறேன். அர்ச்சனா ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு போனியே, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவ்வளோ அங்கதான் இருக்கா? என்னம்மா சொல்றேன்? ஆமாங்க ஐயா, அர்ச்சனா அம்மா அங்கதான் இருக்காங்க. எங்க கிட்ட வாங்கிட்டு போன இடியாப்பத்தை சாப்பிட்டுதான் அவங்களுக்கும் பிரச்சனையா இருக்கு. நாங்க போனப்ப கூட அவங்க மயக்கத்துல தான் இருந்தாங்க. ஆனா இவனடா அர்ச்சனாவுக்கு எதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கானே? அவர் இப்ப கூட அப்படிதாங்க ஐயா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவங்க அங்க ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 60 பேரு. பசின்னு ஆசையா சாப்பிட வந்தவங்களுக்கு உடம்புக்கு முடியல. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். எனக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் குற்ற உணர்ச்சியா இருக்குங்க ஐயா. அதெல்லாம் யாருக்கும் எதுவும் ஆகாதுமா. நீ அதை நினைச்செல்லாம் மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. நானும் எனக்கு தெரிஞ்சவட்டெல்லாம் அதை பத்தி கேட்டு விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். டேய், நீ என்ன ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்க? பின்ன என்ன டாடி, நான் சொல்றது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க? சரி பரவாயில்ல சொல்லு. இல்ல டாடி, அந்த அர்ச்சனா என்னமோ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா, அது ஓகே. ஆனா என் மனசு எனக்கு 100% சொல்லுது டாடி, இந்த பிரச்சனைக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இருக்கு. இல்லன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, அவ எப்ப நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அவ இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. இல்லையா இல்லையா டாடி? நீ சொல்றது உண்மைதான். அவ்வளவுதான். ஆனா இந்த விஷயத்துல எப்படிடா சொல்ல முடியும்? டாடி அதெல்லாம் எனக்கு தெரியல, என்கிட்ட ப்ரூஃப் எதுவும் இல்ல அதெல்லாம் இப்போ ப்ரூவ் பண்றதுக்கு. ஆனா என் இன்ட்யூஷன் அப்படி சொல்லுது. என் இன்ட்யூஷன் எப்பவுமே தப்பாவாது டாடி. சத்தியமா இதுக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இருக்கு. சரி, இப்போதைக்கு மனசை போட்டு குழப்பிக்க வேணாம். போய் படுத்துங்க, பார்த்துக்கலாம். டேய் போய் படுறா, நீ போமா போங்க. ஏ விஜி, என்ன ஃபேஸ் டயர்டா இருக்கு? நைட் ஃபுல்லா தூங்கலையா? எப்படிங்க தூங்க முடியும்? நாங்க செஞ்சதை சாப்பிட்டு அங்க அத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. என்னாகுமோ ஏதாகுமோன்னு மனசு கிடந்து அடிச்சுக்குதுங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பயப்படாத. அது எப்படிங்க சொல்றீங்க? விஜி, இது வெறும் வாந்தி மயக்கம் தான். ஒருவேளை பிரச்சனையா இருந்தா அந்த அதிகாரிங்க உங்களை சும்மா விட்டுட்டு போயிருப்பாங்களா? அதுவும் ஒரு ஃபுல் நைட்டே முடிஞ்சிருச்சு. யாருக்காவது பிரச்சனையா இருந்தா இந்நேரம் தெரிஞ்சிருக்குமே. எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத. எப்படி நடந்துச்சுன்னே தெரியலங்க. எனக்கு என்னமோ அந்த அர்ச்சனா இங்க வந்தால அவ மேலதான் சந்தேகமா இருக்கு. நந்தினியை கூட்டிட்டு சூர்யா ஹாஸ்பிட்டல் வேற போனாரு. உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணாங்களா? இல்ல விஜி, நந்தினி ஏதாவது ஃபோன் பண்ணிச்சா? இல்லைங்க, இனிமேல் தான் பேசி பார்க்கணும். ஏங்க யாரும் வந்திருக்காங்க. பதறாத விஜய், இதுவாக தான் நான் பார்த்துக்கிறேன். நீ இங்கேயே இரு.
யார் நீங்க? ஏங்க அவங்க டெல்லி அண்ணனோட ஆளுங்க தான். டெல்லியா? அது யார் விஜி டெல்லி என்ன? அதான் நந்தினிக்கு கடன் வாங்கி கொடுத்தோம்ல, அவங்க தான். ஓஹோ, அவரா? சொல்லுங்க, என்ன விஷயம்? அம்மா, உன்னையும் அந்த பொண்ணையும் அண்ணன் உடனே வர சொன்னாரு. எதுக்கு? நாங்க தான் 2 நாள் முன்னாடி வட்டி காசு கொண்டு வந்து கொடுத்துட்டோம்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அண்ணன் வர சொன்னாரு, அவ்வளவுதான். சரி வரோம், நீங்க கிளம்புங்க. சீக்கிரம் வாமா, இல்ல திரும்ப நாங்க வருவோம். டேய் வாடா. என்ன விஜி இதெல்லாம்? பேச்சே சரியில்லையே. வட்டிக்கு கொடுக்குற ஆளுங்க தானே, அப்படி ரஃபா தான் பேசுவானுங்க. விடுங்க. அக்கா. நந்தினி, நீ வீட்லயா இருக்க? ஆமாக்கா, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு தான் இருந்தேன். நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனார் இல்லக்கா, அங்கே போய் பார்த்தா அர்ச்சனா அம்மாவும் அதே டிஃபனை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அப்படியா? நிஜமாவா? ஆமாக்கா, நானும் தான் பார்த்தேன். அப்படின்னா இது அவசியம் இல்லையா? இருக்காதுக்கா, நான் தான் சொல்றேன்ல. அர்ச்சனாவும் இல்லைன்னா வேற யார் இதை செஞ்சிருப்பா? அதான்க்கா, எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, நான் உனக்கு ஃபோன் பண்ணதுக்கான விஷயமே வேற. இப்போ அந்த டெல்லி அண்ணனோட ஆளுங்க இருக்கானுங்கல்ல, அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து உடனே நம்ம அவரை போய் பார்க்கணும்னு சொல்றாங்க. ஏன்க்கா? நம்ம தான் வட்டி கொடுத்துட்டோமே. நானும் இதே தான் நந்தினி அவங்க கிட்ட சொன்னேன். ஆனா என்னன்னு தெரியல, நேர்ல வர சொல்லி சொல்றாங்க. அதுவும் உடனே வரணுமா? எதுக்குக்கா இருக்கும்? தெரியலையே. ஒருவேளை நேத்து நடந்த பிரச்சனைய பத்தி தெரிஞ்சு அதை பத்தி கேட்கதான் வர சொல்றாங்களோ என்னவோ. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்னக்கா பண்ண போறாரு? அவருக்கு தேவை வட்டி, அதைத்தான் நம்ம கரெக்டா கொடுத்துடுறோமே. தெரியல நந்தினி, போய் பார்த்தா தான் தெரியும். நீ வந்துறியா? சரிக்கா, நான் உடனே கிளம்பி வரேன். சரி நந்தினி. அண்ணன், அண்ணன். அடடடடடா, பரவாயில்லையே, சொன்ன உடனே கிளம்பி வந்துட்டீங்க. ஆமா அண்ணன், விஜய் அக்கா சொன்னாங்க நீங்க ஆள் அனுப்பி வர சொன்னீங்களா? என்னென்ன விஷயம்? நாங்க வட்டி காசு கூட 2 நாளைக்கு முன்னாடி வந்து தந்துட்டோமே. அதெல்லாம் நீ சொக்க தங்கம்மா, உன்னெல்லாம் குத்தம் சொல்ல முடியுமா? அப்புறம் எதுக்குண்ணா? நடந்த பிரச்சனையை நானும் கேள்விப்பட்டேன். நீங்க